இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அழகே அழகு சீரியலோட ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் வந்து தண்ணிய தூக்கிட்டு வராரு. தண்ணிய தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா, மலர் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்றாரு, உள்ள போயிட்டு "மலரே நீ ஓகே தானா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மலர் வந்து அவர பார்த்து அப்படியே மொறைக்கிறாங்க. மொறைச்ச உடனே என்ன ஆகுது, "அ என் தம்பிய நான் பார்க்க போணும் இன்னைக்கு" அப்படின்னு சொல்றாங்க மலர். அதுக்கு பாக்யராஜ் சொல்றாரு, "ஐயோ! எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மலர் சொல்றாங்க, "நான் பார்க்க போணும். எனக்கு பர்மிஷன் மட்டும் வாங்கி குடுங்க" அப்படின்னு சொல்றாரு. உடனே இவரு அவங்க அப்பாவ நெனச்சு ஒரு மாரி குழப்பத்திலேயே, "ஐயோ! அப்பா கிட்ட கேட்கணுமா?" அப்படின்னு நின்னுட்டு இருக்கும்போது, "நீங்க கேட்குறீங்களா? இல்ல நான் கேட்கவான்னும்போது" "மலரே மலரேன்றாரு. நானே போய் கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மலர் வெளியில வராங்க. வெளியில பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் அப்பாவும், அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மலர் கேட்குறாங்க, "மாமா இந்த மாரி நான் எங்க வீட்டுக்கு போணும்" அப்படின்னு. அதுக்கு அவங்க மாமா கேட்குறாரு, "எதுக்கு? ஏன்?" அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாரி நேத்து வந்து அ உங்க பையனும் அவரும் போட்டு என் தம்பிய போட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சதுல என் தம்பிக்கு அடிபட்டுருச்சு. நான் போய் என் தம்பிய பார்க்க போணும் அப்படின்றாங்க. உடனே "அதெல்லாம் போக்கூடாது" அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, இப்படி பார்க்குறாங்க. பாக்யராஜ பார்க்குறாங்க. பாக்யராஜ் சொல்றாரு, "இல்லப்பா நேத்து அவங்க தம்பி நேத்தே பார்க்கணும்னு சொல்லியிருந்தா, அது இல்லாம அவ அடிபட்டதுலேருந்து அவ வந்து நேத்துலேருந்து அழுதுகிட்டே இருக்காப்பா. ஒரு நாள் தானே போய் பார்த்துட்டு வரட்டும்" அப்படின்னு பாக்யராஜ் சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "போக்கூடாதுன்னா போக்கூடாது தான்" அப்படின்றாரு. உடனே மலர் கெஞ்சுறாங்க, "நான் ஒரே ஒரு தடவ போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவனுக்கு அடிபட்டுருக்கு. நீ என் தம்பி நான் போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னும்போது, அவர் என்ன சொல்றாரு, "போன்னா வரக்கூடாது இங்க. அப்படியா இருந்தா நீ கிளம்பி போ" அப்படின்னு சொல்லிட்டு, இவரு கிளம்பி அப்படியே வெளில போயிர்றாரு. அப்புறம் பார்த்தா, மலர் வந்து ஒரு மாரி பாக்யராஜையே பார்க்குறாங்க. பாக்யராஜ் வந்து அப்படியே மலர பார்த்துட்ருக்காங்க. உடனே பாக்யராஜ் அவங்க அம்மா சொல்றாங்க, உன்னால தான் அப்பாவோட 60வது கல்யாணம் 60வது பிறந்த நாள் வந்து இதுவாச்சு. இப்போ வந்து என்னடான்னா, மாப்பிள வேற கோவமா இருக்காரு. இந்த டயத்துல வந்து வீட்டுக்கு போணும்னு சொல்ற" அப்படின்னு வந்து மலர பார்த்து கேட்பாங்க. அதுக்கு மலர் சொல்வாங்க, "அடிபட்டது என் தம்பி அத்த" அப்படின்னு ஒரு மாரி கோவமா சொல்லும்போது, பாக்யராஜ் வந்து "மலரே" அப்படின்னு ஒரு மாரி அதட்டுவாரு. அவங்க அம்மாவ அவரு மலர் வந்து சத்தம் கொஞ்சம் குரல உயர்த்தி பேசுறதுனால அப்படியே சத்தம் போடுவாரு. உடனே அவங்க அம்மா சொல்வாங்க, "இன்னும் மாப்பிள்ளைக்கு கோவமே அடங்கல. நீ என்னடான்னா போணும் போணும்னு சொல்ற. அப்படி போறதா இருந்தா மொத்தமா போயிடு. இங்க வராத. அதே மாரி எங்களோட பேத்தியும் உன்கிட்ட நாங்க அனுப்ப மாட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாக்யராஜும் அவனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பாக்யராஜ் அவங்க அப்பா அங்கேருந்து வந்து என்ன சொல்றாருன்னா, "மாப்பிள ரொம்ப கோவமா இருப்பாரு. பாக்யராஜ போய் அவன் மன்னிப்பு கேட்க சொல்லு" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே அவங்க அம்மாவும் சொல்றாங்க, "ஆமாடா, மாப்பிள ரொம்ப கோவமா இருப்பாரு. நீ போய் மாமாவ பார்த்து மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கிட்ட சொல்றாங்க. உடனே இவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் மலர் வந்து உள்ள போயிட்டு கோவமா காய் நறுக்குறாங்க வேகமா. நறுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க தம்பி ஒருத்தன் வரான். அதான் சுரேஷ், பாக்யராஜ் தம்பி சுரேஷ் இருக்கான்ல, இன்ஸ்பெக்டரா இருக்கான்ல அவன் வரான். வந்ததும் அவனுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணல போல இவ. அதனால "அண்ணி என் மேல கோவமா இருப்பீங்கன்னு தெரியும்." அ ஒரு மாரி தயக்கத்தோடவே வந்து கேட்குறான். "மன்னிச்சிடுங்க அண்ணி" அப்படின்ட்டு, "சாப்பாடு ரெடியா?" அப்படின்னு கேட்குறான். உடனே இவ சாப்பாடு கட்டிக்கிட்டே பேசுறா. "ஆமா, நேத்து வந்து நீயும் உங்க மாமாவும் அப்படி வந்து பேசுனீங்களே, என் தம்பி மேல தப்பு இருக்கா மாரி. ஆனா அவன அடிச்சேன்னு யாராவது ஒரு வார்த்தையாவது பேசுனீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அண்ணி, நீங்களே நேத்து பார்த்துருக்கணும். அவனும் அவளும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால தான் நான் போட்டு அடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றான். "உங்களுக்கு கோவம் வந்தா நீங்க போட்டு அடிப்பீங்களா நீங்க? இப்படியா அடிப்பீங்க? அவனுக்கு அவ்வளோ அடிபட்டுருக்கே" அப்படின்னும்போது, "இல்ல அண்ணி, எனக்கு அந்த பார்த்த அந்த கோவத்துல வந்து நான் அடிச்சுட்டேன். சாரி அண்ணி, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க" அப்படின்னும்போது, "எப்படி மனசுல வைக்காம இருக்க முடியும்? அவன் எப்படியாவது தப்பு பண்ணியிருந்தா நீ என்கிட்டல்ல சொல்லணும். நீ ஏன் எப்படி மேல கைய வைப்ப?" அப்படின்னும்போது, "இல்ல நீ ஸ்ருதிய அந்த இடத்துல பார்க்கவும், இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறத நெனச்சாலே எனக்கு கோவமா வருது" அப்படின்னு சொல்லுவான். அப்ப அதுக்கு மலர் சொல்லுவா,
நீ நினைக்கிற மாரி அவங்க 2 பேருமே நினைக்கல. அப்புறம் ஏன் உனக்கு வந்து கோவம் வருது?" அப்படின்னும்போது, இவன் அப்படியே பார்க்குறான். "எனக்கு தெரியும். நீ உங்க மாமா இருக்கும்போது எப்படி நடந்துக்குவ, இப்ப எப்படி நடந்துக்குவன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னும்போது, "இல்ல அண்ணி, எனக்கு இருந்த கோவத்துல தான் நான் அப்படி பண்ணிட்டேனே தவிர, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அண்ணி. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. சாரி அண்ணி" அப்படின்னு. "போடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு, இப்போ வந்து சாரி கேட்குற, போடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அனுப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, மலர் வந்து அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தம்பி வந்து எடுக்க மாட்டான். அப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, "ஃபோன் எடுடா, அவ பாவம். உனக்கு அடிபட்டத நெனச்சு அவ ரொம்ப வருத்தமா இருக்காடா" அப்படின்னோன்னே, "என்னம்மா பேச சொல்றீங்க என்னன்ட்டு" மலர் தம்பி சொல்லுவான். உடனே இவன் ஃபோன் எடுக்கலன்னதும் மலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாக்கு ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடிச்சு, "அம்மா என்னம்மா பண்ற? மன்னிச்சிரும்மா. என்னால இப்போ கொஞ்சம் வர முடியல. வேலையா இருக்கேன்" அப்படின்னுவாங்க. அதுக்கு மலர் அவங்க அம்மா சொல்லுவாங்க, "என்னைக்கு தாண்டி உனக்கு வேலை இல்லாம இருந்திருக்கு?" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிம்மா, நான் தம்பிக்கு ஃபோன் அடிச்சு அடிச்சு பார்த்தேன். தம்பி ஃபோன் எடுக்கிற மாரி தெர்ல. நீ வேணா அவன்கிட்ட குடும்மா, நான் பேசணும்" அப்படின்பாங்க. அப்போ அவங்க அம்மா செய்கையிலேயே அவங்க தம்பிக்கிட்ட கேட்பாங்க, "பேசுறா பேசுறான்னோன்னே" அவன் முடியாதுன்னிடுவான். உடனே இவங்க என்ன சொல்வாங்க, "இல்லடி, அவனே நேத்துலேருந்து என்கிட்ட பேசவே இல்ல" அப்படின்னுவாங்க. "இல்லம்மா, நான் என்னம்மா பண்ணுவேன்? அவன கொஞ்சம் பேச சொல்லுமா" அப்படின்னு சொன்னோன்னே, "என்னடி ஆள வச்சு அடிச்சதும் இல்லாம, இப்போ வந்து என்னடி பேசணும் பேசணும்னு சொல்ற?" அப்படின்னோன்னே, "ஏம்மா என் மேல கோவப்படுற? நான் என்னம்மா பண்ணேன்?" அப்படின்னும்போது, "நீ வந்து உன் குடும்பத்த பாரு. உனக்கு அந்த கிச்சன்லயே வேலை கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து நீ வந்து அவனெல்லாம் நீ கேட்காத. அவன நான் பார்த்துக்குவேன். ஏற்கனவே நீ அந்த குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கின்னு முழிக்கிறதெல்லாம் போதும். நீ என்கிட்டயும் வந்து பேச்சு வாங்காத. தயவு செஞ்சு நீ ஃபோன வச்சுட்டு போயிடு" அப்படின்னும்போது, "அம்மா ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிரும்மா, ப்ளீஸ்மா என்கிட்ட பேசுமான்னோன்னே", "இது நீயா தேடிக்கின வாழ்க்கை மலரு. நீ தான் அனுபவிக்கணுன்ட்டு" மலர் அவங்க அம்மா சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவளுக்கு இன்னும் அழுகையா வருது. காய் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அ பாக்யராஜ் தங்கச்சி வராங்க. வந்த உடனே, "அண்ணி, அண்ணின்னு" வந்து அப்படியே ஒரு மாரி இதுவா பேசுவாங்க. பேசினோடனே, "ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண? உன்ன போய் என் தம்பிய பார்க்க சொன்னேனா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல அண்ணி, அவங்க இங்கேருந்து ரொம்ப பாவமா கிளம்புனாங்க. அது எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால நான் போனேன் அண்ணி" அப்படின்னும்போது, "நீ பாவமா கிளம்புனாங்கன்னு நீ போய் பார்த்துட்டடி. ஆனா இப்ப யார் அடி வாங்குறது? என் தம்பி தானே. நீ வந்து எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்குடி?" அப்படின்னும்போது, இவ எப்படியோ உட்காந்து அழுகுறா. "சாரி அண்ணி, என்னால தான் இந்த மாரி ஆச்சு. நான் போய் பார்த்தே இருக்கக்கூடாது" அப்படின்னும்போது, "என் தம்பி கொஞ்சம் அழகு தான். ஆனா தப்பு பண்ற அளவுக்கு இல்ல. நீ வந்து ஓவரா என் குடும்பத்து மேல கரிசனம் காட்டாத" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, இவங்கலாம் சொல்ற மாரி உன் மனசுல ஏதாவது இருக்கா?" அப்படின்னு மலர் கேட்பாங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்வா, "இல்ல, இல்ல அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரி போ, நான் உன்ன மன்னிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சுரேஷ் வந்து இன்ஸ்பெக்டரா இருக்கார் இல்லையா? அவரு என்ன பண்றாரு, அ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போம்போது, அங்க ஒரு போலீஸ்காரர் என்ன சொல்றாரு, "சார், சார், உங்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு" அப்படின்னு. "எதுக்குய்யா என் மேல கோவமா இருக்காரு?" "தெரியல சார். அவர் வரும்போதே கோவமா தான் இருந்தாரு. உங்கள உள்ள வர சொல்லியிருக்காருன்னு" சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு சுரேஷ் என்ன பண்ணுவான், உள்ள போவான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கடுகடுன்னு கோவமா இருப்பாரு. "என்னய்யா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னும்போது, "நான் என்ன சார் பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணலையே." "என்னது நீ ஒண்ணும் பண்ணலையா? நீ பண்ணாமயா எஸ்பி வந்து ஆஃபீஸ்லேருந்து உன்ன வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னும்போது, "நான் ஒண்ணுமே பண்ணல சார். உன் மேல அங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எஸ்பி வந்து உன்ன பார்க்க சொல்லியிருக்காரு" அப்படின்னோன்னே, இவன் அப்படியே ஒரு மாரி முழிப்பான். "எப்ப சார் போறதுன்னா, நான் உனக்கு நல்ல நேரம்லாம் பார்த்து சொல்லவா?" அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து திட்டுறாரு. திட்டுனோனே என்ன பண்றான், இவன் கோவமா, "சரி சார், நான் இப்ப போய் பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு கோவமா வெளியில வந்து போலீஸ்காரங்கிட்ட பேசுறான். "யார் என்னய்யா பண்ணி வச்சா?" அப்படின்னும்போது, "தெரியல சார். அவரு இன்ஸ்பெக்டர் வரும்போதே உங்க மேல கோவமா தான் வந்தாரு" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சுரேஷ் சொல்றான், "சரி, நான் போய் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்னன்ட்டு" சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்கு போறான். போனா அங்க வந்து எஸ்பி வந்து உட்காந்துருக்காரு. இவன் போயிட்டு சல்யூட் அடிக்கிறான். அப்போ எஸ்பி கேட்குறாரு, "என்னய்யா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னும்போது, "நான் ஒண்ணும் பண்ணல சார்" அப்படின்னும்போது, "உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கவா?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவரு என்ன சொல்றாரு, "என்ன சார் கம்ப்ளைண்ட்டு? நான் ஒண்ணுமே பண்ணலையே சார்ன்னும்போது", "2 பொண்ணுங்க வந்து உன் மேல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் குடுத்து, நீ ஏதோ ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு"
அப்படின்னும்போது, "ஓ! இல்ல சார். அது வந்து எங்க அப்பாவோட பிறந்த நாளுக்கு போயிருந்தேன். அதனால என்னால அன்னைக்கு அவசரமா கிளம்புனதுனால ஆக்ஷன் எடுக்க முடியலன்னும்போது." "என்னது ஆக்ஷன் எடுக்க முடியலையா? நீ என்ன சின்ன பையனாடா? அப்பாக்கு பொறந்த நாளு, அம்மாக்கு பொறந்த நாளுன்னு சொல்ற." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி திட்டுவாரு. திட்டுனதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட வந்து, "நீ ரொம்ப கிண்டல் பண்றா மாரி பேசி வச்சிருக்க. அவங்கள வந்து என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கன்னும்போது." "இல்ல சார். அவங்க எனக்கே எப்படி நடந்துக்கணும்னு, ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிக் குடுத்தாங்க. அதனால நான் அப்படி பேசிட்டேன் சார்." அப்படின்னோனே, "அப்படி பேசிட்டனா பின்ன நீ ஒழுங்கா வேலை செய்யலன்னா அவங்க சொல்ல தான் செய்வாங்க. அதுக்கு நீ ஒழுங்கா ஆக்ஷன் எடுத்திருக்கணும்ல. அது என்ன நீ ஏதோ சொல்லியிருந்தியா, இது குடும்ப பிரச்சனை. இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் தேவையில்ல அப்படின்னு சொன்னியா? நீ எந்த காலத்துலயா இருக்க? இப்படிதான் நீ முடிவெடுப்பியா?" அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரு என்ன சொல்றா சுரேஷ், "சாரி சார், சாரி சார்." "நீ என்கிட்ட சாரி கேட்காத. கம்ப்ளைண்ட் குடுத்தால்ல அவங்க கிட்ட போயிட்டு, அவங்க வீட்ல போயி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு, இந்த கம்ப்ளைண்ட் மேல நீ ஆக்ஷன் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா, நான் உன்ன டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். பார்த்து ஜாக்கிரதை." அப்படின்னு சொல்லி அந்த எஸ்பி ஆஃபீசர் வந்து சுரேஷ திட்டுறாரு. அவன் அப்படியே பார்த்துட்டு நிக்கிறான். அதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சிருச்சு. நாளைக்கான எபிசோட நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். என்னோட வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.